ஜனகன் சொல்றான் 12 வயசு ஆச்சு யௌவனம் வந்துடுதுங்கிறார் சுவாமி. அவளுடைய அவதாரத்தினுடைய லட்சியம் ஏதோ பகவத் சங்கல்பத்தினாலேயே அவதரிச்சா மாதிரி தெரியுது. பிராணனுக்கு மேல அபிமானம் உள்ள பணத்தை கொடுத்து வாங்கின ஒரு வஸ்துவில வச்ச அபிமானமே நம்ம ஹிருதயத்துக்கு ஒரு வேதனையை கொடுக்கும் பொழுது அப்பேற்பட்ட பகவத் சரணத்தை தியானம் பண்றவனுக்கு சரணத்தில் ஏற்பட்ட சிரமம் ஹிருதயத்தில் வேதனையை கொடுக்காம இப்படி லட்சுமண சுவாமியினுடைய பராக்கிரமத்தை அளவே வைக்க முடியாது. அஸ்வினி தேவதைகள் ரொம்ப அழகா இருப்பா. அஸ்வினா விவரூபேணா, அஸ்வினி தேவதைகளே நேரா வந்தா மாதிரி அவ்வளவு அழகா இருக்காள். சமுபஸ்தித யௌவனோ, இப்ப 25 வயசாச்சு, குழந்தைக்கு கல்யாணத்துக்கு இன்னும் குழந்தை தானேங்கிறா. 25 வயசு தான் அடுத்து குழந்தைங்கிறா. இங்க ஜனகன் சொல்றான் 12 வயசு ஆச்சு யௌவனம் வந்துடுதுங்கிறார் சுவாமி. சமுபஸ்தித யௌவனோ, சாதாரணமா பிராகிருத சிசுவா எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அப்பா அம்மாவனுடைய புண்ணியத்து வசத்தை அனுசரித்து இவாளுடைய பதவி பூர்வ புண்ணியானம்னு இவாளுடைய புண்ணிய பாபத்தெல்லாம் அனுசரித்து ஏதோ இந்த ரேஷன் கார்டுக்கு பிறந்த மாதிரியே தெரியல எனக்கு. ஏன் இவாளுடைய அவதாரத்தினுடைய லட்சியம் எதிர்ச்சைவா ஏதோ பகவத் சங்கல்பத்தினாலேயே அவதரிச்சா மாதிரி தெரிகிறது. எதிர்ச்சைவகம் பிராப்தௌ தேவலோகாதிவா, தேவலோகத்திலேருந்து தேவதைகளே காரணார்த்தமாக இதே தான் ஆஞ்சநேய சுவாமின்னு சொல்ல போகிறார் பின்னாடி. தேவலோகாதிவாமர் அப்படியே பார்த்துட்டே வந்தார், சரணத்தை பார்த்தார். விஸ்வாமித்திரர் கல்லிலையும் முள்ளிலையும் இழுத்துன்னு வந்துட்டார். அவர் காட்டு பாதையில் கல் முள்ளும் குத்தி ரத்தம் வருது சரணத்தில். அதை பார்த்த உடனே ஜனகனுடைய கண்களில் ரத்தமா. அனவரதமும் இந்த ஹிருதயத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த உள்ள தியானம் பண்ணின அதே சரணம்தானே இப்போ வெளியில் வருது. அந்த அந்த சரணத்தில் ஏற்பட்ட கல்லும் முள்ளும் குத்தி ஏற்பட்ட அந்த வேதனை அதை தியானம் பண்ணுற அவனுடைய ஹிருதயத்தில் தெரிகிறதான். ஏன் அப்படின்னா அது தெரியுமா அப்படின்னா, நீ 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க ஒரு வாட்ச் இல்லை ஃபோன், 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கியிருக்க, 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கியிருக்கா. அந்த ஃபோனை குழந்தைகள் எடுத்துகிட்டு போய் தரையில் தேய்க்கிறது, இப்படியே ரோட்டில் வாசலில் அழிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு போய் இப்படியே தேய்ச்சா ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். ஜபம் ஓடுமா? அப்புறம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்காங்க குழந்தை தேய்க்கிறது. அப்படியே மாலையை தூக்கி போட்டு போயிடுவான், 2 சாட்டை சாத்திட்டு பிடிங்கிடுவான். இல்லைன்னா என்னையே தேய்க்கிற மாதிரி இருக்குங்கிறான். ஃபோனை தேய்க்கிறது அவனை தேய்க்கிற மாதிரி இருக்கு. பிராணனுக்கு மேலே அபிமானம் உள்ள பணத்தை கொடுத்து வாங்கின ஒரு வஸ்துவில் வச்ச அபிமானமே நம்ம ஹிருதயத்துக்கு ஒரு வேதனையை கொடுக்கும் பொழுது அப்பேற்பட்ட பகவத் சரணத்தை தியானம் பண்ணுறவனுக்கு சரணத்தில் ஏற்பட்ட சிரமம் ஹிருதயத்தில் வேதனையை கொடுக்காம இப்படி இருக்கும். கதம் பத்யாமிக, கல்லிலேயே முள்ளி நடத்தி அழிச்சுன்னு வந்துட்டேலே, இது ஓன் குழந்தையா இருந்தால் அழிச்சுன்னு வருவேளான்னா, இது சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் தேர அனுப்பிச்சிருப்பேனே. கதம் பத்யாமிக, நடத்தி ஏன் அழிச்சுன்னு வந்தேன், ஏன் நடந்து இங்கே வந்தா, சொல்லியிருந்தா நான் தேர அனுப்பிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்ல பார்த்தார் விஸ்வாமித்திரர். அப்பா அயோத்தியா ராஜகுமாரால் தசரத புத்திரால் ராமலட்சுமணால் என்னுடைய யஜ்ஞத்தை ரட்சித்து கொடுத்தார். பிரிஞ்சிருந்த அகல்யையும் கௌதமரையும் சேர்த்து வச்சான்னு உடனே பக்கத்தில் இருந்த சதானந்தர் அபிராமே மகாதேஜா மம மாதா தேஜா மம மாதா யசஸ்வினி வன்யைருபாகரத் பூஜாம் பூஜார்கே சர்வதே. எங்கள் அம்மா வந்துட்டாளா, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தார்களா, பூஜை பண்ண வேண்டிய தெய்வமான என் பிரபுவை ராமனை எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணினாளா. ரொம்ப சந்தோஷமாக சதானந்தருக்கு. உடனே உள்ள அழிச்சுன்னு போய் சிவதனுஷ் இருக்கிற இடம் அந்த பெரிய மண்டபத்தில் கொண்டு வந்து ஆசனத்தில் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணால் உட்காத்தி வைக்க
ஜனகன் உத்தரவு போட்டான், 5000 வீரர்கள் வடம் பிடிச்சி இழுத்துன்னு வரா. 60,000 விட்டார் கம்பர். 5000 பேர் தான் இழுத்துன்னு வரா. கம்பராமாயணத்தில் 60,000 விட்டார். இதை ஆட்சேபிச்சுட்டா. 5000 மூலகிருணாம் சதானி 50. 100 × 50 5000. 5000 பேர் தான் இழுத்துருக்கா. நீ 60,000 பேர் தேர் வடம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சாங்கிறே, இது ஏற்றுக்க முடியாதுங்கும்பொழுது கம்பர் சொல்கிறார், நானும் 5000 தான் சொன்னேன். 60,000 சொன்னிருக்கேன்னா அதை பிரின்னு விட்டார் அவர். 60,000 இல்லை, 10,000. 10,000 2 பண்ணிவிட்டா 5000 தானே. 5000 பேர் வடம் பிடிச்சி இழுத்துன்னு வர, அதை பார்த்தார். சதஸில் ஆதிசேஷன் மாதிரி கிடக்கு சிவதனுஷ், பிரம்மாண்டமாக இருக்கு. பார்த்தார் சுவாமி பறக்கிறதான். அதெல்லாம் இந்த சோப்டாங்கியாக இருந்தால் கண்ணத்தில் பொண்ணு ஓரமாக நிற்கும். அந்த பௌருஷம் உள்ளவனுக்கு அந்த 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 இடத்துக்கு வந்தால் ஒரு உத்வேகம் இருக்கும். ஆரோபயித்வா வத்ச ராமதனு பஷ்யா இதி ராகவம் அப்ரவீத். வத்சா குழந்தேன்னு கூப்பிட்டா. குழந்தேன்னு கூப்பிட்டா இந்த 2 பேரில் யார் குழந்தை? 24 மணி நேரம் தான் வித்தியாசம் ராமலட்சுமணாளுக்கு வயசில். 24 மணி நேரமாக இருந்தாலும் குழந்தை தானே லட்சுமணன். வத்சா குழந்தேன்னு கூப்பிட்ட உடனே குபீர்னு பாஞ்சு வில்லு கிட்ட போயிட்டாராம் லட்சுமணன். பார்த்தார் விஸ்வாமித்திரர், என்னடா அது உபதிரவமாக போயிடுதுன்னு பயந்து போயிட்டார். ஏன்னா ராமரை விட பலிஷ்டரா லட்சுமண சுவாமி. அதிபலோ ராம லக்ஷ்மணச்ச மகாபலா. லட்சுமண சுவாமியினுடைய பராக்கிரமத்தை அளவே வைக்க முடியாது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.